श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनं मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मः व्योमोगतस्सराणि धनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माताय पिताय वदनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसनममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् திஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தளமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் நெற்றொருக்கால் சொன்னார் வழக்கமுடம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினை சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வெள்ளிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் பல்லாண்டென்று நவின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்தன் தேத்துவர் பல்லாண்டே ஆழ்வார் திருவிழிகளே சரணம் ஆண்டாள் திருவிழிகளே சரணம் ஜீயர் திருவிழிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிழிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது 30வது அபிமான ஸ்தலமாகிய ஸ்ரீமுஷ்ணம். தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீமுஷ்ணம் என்ற ஊரிலே இது அமைந்திருக்கிறது. வராக சுவாமி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்திய கட்டிட பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயில் விஷ்ணுவின் வராக அவதாரமான பன்றி அவதாரமான வராக பூவராக சுவாமி என்றும் அவருடைய துணைவியார் அம்பூஜவல்லி தாயார் என்றும் அழைக்கப்படக்கூடிய 108 அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. வைணவ தத்துவத்தினுடைய துவைத சித்தாந்தத்தினுடைய ஆச்சாரியராகிய மதுவாச்சாரியார் இந்த கோயிலுக்கு பலமுறை வந்து தங்கி இருந்திருக்கிறார். இந்த கோயில் விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தை சேர்ந்த தஞ்சாவூர் நாயக்க மன்னர் அச்சுதப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. கோயிலை சுற்றி ஒரு கிரானைட் சுவர் உள்ளது. அதில் அனைத்து சன்னதிகளும் கோயில் குளங்களும் சூழப்பட்டுள்ளன. கோயிலின் நுழைவாயில் கோபுரத்தை 7 நிலை ராஜகோபுரம் உள்ளது. இது மத்துவ பிரிவின் முக்கியமான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஜெகத்குரு மத்வாச்சாரியார் இந்த கோயிலுக்கு பலமுறை விஜயம் செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் இங்கே சதுர்மாசிய தீட்சை எடுத்து ஒரு கர்ப்பிணி பெண்ணின் தாக்கத்தை தணிக்க தனது குச்சியால் ஒரு தண்ட தீர்த்தத்தை உருவாக்கினார். மத்துவ சம்பிரதாயத்தின் பிற முக்கிய துறவிகளால் வியாச தீர்த்தர், வாதிராஜ தீர்த்தர், ரகுதத்தாம தீர்த்தர், ராகவேந்திர தீர்த்தர் போன்றோர் இங்கு நீண்டகாலம் தங்கி இருந்தனர். கோவிலில் தினசரி 6 வேளை பூஜைகள் நடைபெறுகின்றன. 3 வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறப்படுகின்றன. தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் கொண்டாடப்படும் தேர் திருவிழா மிக பிரசித்தியானது. இந்த திருவிழா இப்பகுதியில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையையும் குறிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. தேரின் கொடியை முஸ்லீம்கள் வழங்குகிறார்கள். அவர்கள் கோயிலிலிருந்து காணிக்கைகளை எடுத்து மசூதியில் அல்லாவுக்கு வழங்குகிறார்கள். இந்த கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து மத அறக்கட்டளை அறிவித்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயில் மகாவிஷ்ணுவின் பன்றி அவதாரமான வராக மூர்த்தியுடன் தொடர்புடையது. அசுர மன்னன் ஹிரண்யாசகன் பூமியை திருடி தனது பாதாள உலகத்திற்கு எடுத்து சென்றான். பூமாதேவியானவன் அவனை காப்பாற்ற விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தால் மகிழ்வுடைந்த விஷ்ணு ஒரு பன்றியாக அவதாரம் எடுத்து அசுரனை கொன்றுவிட்டு வெளியே வருகிறார். அப்பொழுது பூவராக சுவாமி பன்றியுடைய வியர்வை இங்கே சிந்தியது. கோயில் குளத்தை நித்திய புஷ்கரணி என்று அழைக்கிறார்கள். இதனை உருவாக்கிய தனது மரண ஆசையில் அசுர மன்னன் விஷ்ணுவை தனது திசையை நோக்கி திரும்ப சொன்னான். விஷ்ணு அதன்படி அவனுடைய இருக்கக்கூடிய திசையை நோக்கி திரும்பி இருக்கிறார்.
அதாவது அவருடைய மைய பகுதியானது அசுரனை நோக்கியும் அவரது மனித உடல் மேற்கில் உள்ள பக்தர்களை நோக்கியும் இருக்கும். அதாவது உடம்பு வந்து ஒரு பக்கம் இருக்கும், தலையை திருப்பி நோக்கி அசுரனை பார்த்தபடி இருப்பார். யக்ஞ வராகசாமி என்று இவரை அழைக்கிறார்கள். பூமாதேவியின் வேண்டுகோளின்படி தனது கைகளில் சங்கு மற்றும் சக்கரத்துடன் விஷ்ணுவின் வழக்கமான அம்சங்களை காட்சி தருகிறார். மற்றொரு புராணத்தின்படி வாமாட்டை சேர்ந்த உள்ளூர் நவாப் கார்பன் கிளாஸ் நோய்வாய்ப்பட்டு அனைத்து மருத்துவர்களாலும் கைவிடப்பட்ட பொழுது அவர் பூவராக சுவாமியை பிரார்த்தனை செய்ததாகவும் அவரது அனைத்து நோய்களிலிருந்து குணமடைந்ததாகவும் நம்பப்படுகிறது. அவர் கோயிலுக்கு தாராளமான நன்கொடைகளை வழங்கினார். பின்னர் பூரா சாஹிப் என்று அந்த பெயரிடப்பட்டார். ஒவ்வொரு ஆண்டும் அவரது சந்ததியினர் தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துவதும் அந்த தெய்வம் அவர் இருந்த கிராமத்திற்கு எடுத்து செல்லப்படுவதும் இன்று வரை வழக்கத்தில் உள்ளது. இந்த கோவிலின் தனித்துவமான பாரம்பரியம் என்ன, கில்லாடியில் குடியேறிய ஒரு மரியாதைக்குரிய சூஃபி துறவியான ஹசரத் சையத் ஷா ரஹமத்துல்லா யுட்டாரி என்பவரை உள்ளடக்கியது. நவாப் முகமது அலி வாலஜாவால் அவருக்கு 400 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. பின்னர் தர்கா அரங்காவலர் உள்ளூர் தாசில்தார் உப்பு வெங்கடராவிடம் நிலத்தை வரையறுக்க உதவி கோரினார். மேலும் நன்றி உணர்வாக 26 ஏக்கர் ஸ்ரீ பூவராகாமி சுவாமி கோயில் அறக்கட்டளைக்கு நிரந்தரமாக குத்தகைக்கு விடப்பட்டது. இந்த நல்லெண்ண செயல் பரஸ்பரம் மரியாதைக்குரிய பாரம்பரியத்திற்கு அடித்தளமிட்டது. மாசி மக திருவிழாவின் போது கோயில் ஊர்வலம் தர்காவில் நிற்கிறது. அங்கு இரு சமூகத்தினரும் காணிக்கைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். துளசி இலைகள் மற்றும் கோவிலிலிருந்து ஒரு பட்டு சால்வை மற்றும் தர்காவிலிருந்து அரிசி, உலர்ந்த பழங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் இந்த நீண்டகால நடைமுறை இப்பகுதியில் உள்ள இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே உள்ள நீடித்த நல்லிணக்கத்திற்கு ஒரு சான்றாக அமைகிறது. இடைக்கால சோழர்களால் பூவராக சுவாமி கோயில் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் விஜயநகர பேரரசால் செய்யப்பட்டன. அச்சுதப்ப நாயக்கர் கிபி 1560 1614 வரை இதை விரிவுபடுத்தப்பட்டது. கோயிலின் 16 தூண்கள் கொண்ட மண்டபத்தில் மன்னர் மற்றும் அவர் சகோதரர்களின் உயிருள்ள உருவம் காணப்படுகிறது. அருகிலுள்ள சிவன் கோயில்களில் 1068ஆம் ஆண்டு தேதியிட்ட ஒரு கல்வெட்டு வீரராஜேந்திர சோழன் 1063 1070 வராக சன்னதிக்கு நன்கொடை அளித்ததை குறிக்கிறது. 1100ஆம் ஆண்டு தேதியிட்ட மற்றொரு கல்வெட்டு கோவிலுக்கு ஒரு கிராமத்தை பரிசாக வழங்கியதை குறிக்கிறது. அங்கு தலைமை தெய்வம் வராக ஆழ்வார் என்று குறிப்பிடப்படுகிறது. பிந்தைய கல்வெட்டுக்கள் 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களான விருபக்ஷராயர், வெங்கடர் போன்றவர்களிடமிருந்து கோயிலுக்கு பல்வேறு பரிசுகளை கொடுத்ததை அந்த கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. அச்சுதப்ப நாயக்கரனிலிருந்து வந்தவை. அவர் 16 தூண்கள் கொண்ட புருஷசுத்த மண்டபத்தை கோயிலின் பிற சிறிய சந்நிதிகளையும் கட்டினார். உடையார்பாளையத்தின் ஜமீன்தார்கள் விலையுயர்ந்த நகைகளை வழங்கி கோவிலுக்கு பங்களித்துள்ளனர். மேலும் கூடுதல் கட்டமைப்புகளை அமைத்துள்ளது, குறிப்பாக உடையார் மண்டபம். கோயிலின் 2 கோபுரங்கள், நுழைவாயிலில் கோபுரங்கள் மற்றும் பெரிய கிரானைட் சுவர்களும் 2 வளாகங்கள் உள்ளன. மேற்கு கோபுரம் 7 நிலைகளை 7 அடுக்குகள் கொண்டது மற்றும் இதுதான் பயன்படுத்தப்படும் நுழைவாயிலாகும். கிழக்கு பக்கத்தில் உள்ள 5 நிலை கொண்ட கோபுரம் வைகுந்த ஏகாதசியின் போது மட்டுமே திறக்கப்படுகிறது. கோபுரத்தின் உள்பக்கத்தில் மேல் பகுதியில் சீனிவாச பெருமாளின் மகாவிஷ்ணுவுடைய உருவம் கோயிலுக்கு வெளியே 80 அடி உயரமான ஒற்றைக்கல் தூண் உள்ளது. அதன் உச்சியில் கருடனின் உருவம் கோயிலின் மூலவரை பார்த்த மாதிரி உள்ளது. கோயிலின் ஸ்தலவிருஷம் அஸ்வத மரம், அரச மரம். மைய கோவிலின் தலைமை தெய்வமான வராகமூர்த்தி உள்ளார். 2 அடி உயரம் உள்ள சாலிகிராம கல் சிலை பன்றி முகம் கொண்ட வராகர் தனது கைகளை இடுப்பில் வைத்து வெற்றி நிலையில் நிற்பதை சித்தரிக்கிறது. மனித உடல் மேற்கு நோக்கி உள்ளது, அதே நேரம் தலை தெற்கு நோக்கி திரும்பியுள்ளது. உற்சவர் திருவிழா சின்னம் பத்ராவி பஞ்சலோகத்தால் 5 ஆனது மற்றும் பெரும்பாலான வைணவ கோயில்களைப் போலவே 2 துணைவியார்களுடன் பெருமாள் காட்சி தருகிறார். திருவிழா சின்னம் கருவறைக்கு முன் மண்டபமான அர்த்த மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நுழைவாயிலில் 2 துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள். அவற்றில் ஒன்று நவீன காலங்களில் பணிக்கப்பட்டது. இடது பக்கத்தில் உள்ளது பழையது. மைசூரின் போரின் போது பறிமுதல் செய்யப்பட்டது மற்றும் 2004 மாற்றப்பட்டு வரை ஒரு மரபு இருந்தது.
16 தூண்களை கொண்ட இந்த மண்டபம் புருஷோக்த மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இங்குதான் மூலவரின் புனித நீராடல் போது ஒவ்வொரு நாளும் புருஷோத்தத்தின் பாடல்கள் ஓதப்படுகின்றன. கருவறைக்கு மேலே உள்ள விமானம் பவள விமானம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் மேல் தங்கம்லாம் பூசப்பட்ட கலசம் உள்ளது. அச்சுதப்ப நாயக்கரால் கட்டப்பட்ட 16 தூண்களை கொண்ட மண்டபம் நாயக்கர்களின் தலை சிறந்த படைப்பாக காணப்படுகிறது. தூண்களில் இசைக்கலைஞர்கள், நடனக்கலைகள் மற்றும் மினியேச்சர் சிலைகளின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கூரையில் தாமரை, பதக்க சிற்பங்கள் மற்றும் சுருள் வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. மையசன்னதி கூம்பு வடிவ கூரையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அலங்கரிக்கப்பட்ட வெளிப்புற சுவர்கள் சோழர்களின் கட்டடக்கலையின் சிறப்பாக காணப்படுகின்றன. கருடன் நம்மாழ்வார் சன்னதிகளும் இங்கு இருக்கின்றன. ஆண்டாள் சன்னதி, ராமானுஜர் சன்னதிகளும் இருக்கின்றன. ஜமீன்தார் காலத்தில் கட்டப்பட்ட வேணுகோபாலன், விஸ்வசேனர், வேதாந்த தேசிகர், திருமங்கை ஆழ்வார், மணவாள மாமுனிகள், குழந்தையம்மன் மற்றும் திருக்கசி நம்பியார் ஆகியோருக்கான பிற சன்னதிகளும் உள்ளன. கோயிலின் வடக்கு பகுதியில் ஒரு தோட்டம் உள்ளது. அதில் ராமர் சன்னதி உள்ளது. இந்த கோயில் மற்றும் ராமர் லட்சுமணரை தோளில் சுமக்கும் அனுமன் சிலையும் இங்கு உள்ளது. இந்த கோயிலில் தெலுங்கு மொழியில் கல்வெட்டுக்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று விஜயநகர பேரரசின் ஸ்ரீ ரங்கராய தேவர் வழங்கிய மானியங்களை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த கோயிலே மற்ற வைஷ்ணவ கோயில்களைப் போல திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த கோயிலின் 8 சுயம்பு சேத்திரங்களில் இது கோயில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது மூலவர் தனித்து வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதாவது நம்மால் செய்யப்படாமல் சுயம்புவாக வெளியே வந்த பெருமாள் இவர். இந்த வரிசையில் உள்ள மற்ற 7 கோயில்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில், திருமலை வெங்கடேஸ்வரர் கோயில், வானமாமலை பெருமாள் கோயில் மற்றும் வட இந்தியாவில் சாலிகிராமம், நவிசாரண்யம், புஷ்கர் மற்றும் பத்ரிநாத் கோயில். இந்த கோயில்கள்லாம் சுயம்புவாக இந்த பெருமாள் வெளிவந்ததாக 8 கஷேத்திரங்களில் பெருமாள் சுயம்பு. மற்ற கோயில்களைப் போல எல்லாம் மூலவருக்கு தினமும் தெய்வீக அபிஷேகம் செய்யப்படுகிறது. இது எப்போதாவது மட்டுமே செய்யப்படுகிறது. திருமலையில் பக்தர்கள் வெங்கடேஸ்வரை வணங்குவதற்கு முன்பாக பூவரகார் கோயிலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஸ்ரீமுஷ்ணத்தில் பக்தர்கள் பூவரகா சுவாமியை பார்வையிடுவதற்கு முன்பு நேர்கோள் வாயிலுள்ள சீனிவாச கோயிலுக்கு செல்வார்கள். குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கு திருமணம் செய்ய விரும்பும், திருமணமாகாதவர்கள் திருமணம் நடப்பதற்கும் இங்கு வருகிறார்கள். கோயில் சப்த கன்னிகைகளுக்கு செய்யப்படும் வழிபாடு சரியான பொருத்தத்திற்கு வழிவகுக்கும் என்பது இங்கு உள்ளூர்காரர்கள் நம்பிக்கை. இந்த கோயில் விஷ்ணுவின் இதயத்திற்கு நெருக்கமான கோயிலாக அபிமானசாலமாக இது கருதப்படுகிறது என்பதை கூறி பூவராகமூர்த்தியினுடைய அருளை வேண்டி நாம் அங்கு செல்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் செய்தி அருளாத இறைவான் நீதாராய் பறையலோ ரம்பாவாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்சேவும் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ ரம்பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பற்றி என்பூர்வம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.